இன்னும் தேர்தல் இப்போ எல்லாத்துக்குமே இப்போ தான் அவங்களுடைய உண்மையான கருத்துக்களை வெளியே சொல்கிறாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பாஜக இல்லைன்னா அங்கே அதிமுக கூட சேர தயார் அப்படின்னு சொன்னது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொல்லலை. அவராகவே அவர் மனதுக்குள் இருந்ததை வெளியிலே சொல்லியிருக்கிறார். அவருக்குள்ள அந்த திமுக கூட்டணியில் சில குமுறல்கள் இருக்கக்கூடும், அப்படித்தான் அவர் பேச்சு தெளிப்படுது. ஒருவேளை இப்படி நம்ம யோசிப்போமே, அவர் விரும்பி சொன்னாரா விரும்பாம சொன்னாரா எந்த விவாதத்தை தாண்டி திரு வைகை செல்வன் அவரை பார்த்தாரு, அப்போ அங்கே ஒரு ஓட்டை விழுந்திருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் அதை தாண்டி அதையும் திரு வைகை செல்வன் அவர்கள் தான் சொல்லி கொடுத்தார் என்று கூட கூட்டணி கட்சிகள் நிர்பந்திக்க கூடும். அது இங்கே முக்கியம் இல்லை. பாஜக வெளியேறினால் அதிமுகவுடன் சேர தயார் அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனிச்சு தானே நின்றுச்சு, பாஜக கூட இல்லையே. ஏன் அப்ப விசிக இந்த நிலைப்பாடை எடுக்கல? ஏன் எடுக்கல? இப்ப ஏன் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மாநில தேர்தல் இது. அன்றைக்கு அவர்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இருந்தாங்க, மாநில ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. ஆனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் வலிமையான கட்சி, அதிமுகவுடன் தான் திமுகவில் அதிருப்தி இருக்குது என்ற காரணத்தினால் சொல்லியிருக்கிறாங்க. சரி, கேட்கிறேன், ஒருத்தர் தான் இப்படி சொன்னார் நீங்க நினைக்கிறீங்களா? மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ஐயா சண்முகம் அவர்கள் இதே நிலைப்பாடு தான் 98.5% நிறைவேற்றவே இல்லைப்பா, நான் நிறைவேற்றிட்டேன்னு சொல்றாங்கப்பா. ஏன் இவ்வளவு நாள் சொல்லல? ஏன் இப்ப சொல்றாங்க? ஏன் இப்ப சொல்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாம் அவங்க ரெண்டு விஷயம். ஒன்னு சீட்டு பேரம், அல்லது அப்பா எனக்கு அதிமுக வெளியில தயாரா இருக்கு பாத்துக்கோ, முன்னாடி மாதிரிலாம் நாங்க கொடுக்க தயாரா இருக்கு அக்னீஸ்வரன். அவங்க தான் பாஜகவோட இருக்காங்களே, பிறகு ஏன் அப்படி பேசணும்? பாஜக இருக்காங்க. அவங்க நம்மை விட, எங்களை விட, என்னை விட அதிகமாக தெரிந்தவர்கள் தானே சார். அரசியல் களத்தில் 2006 அதிமுகவுடன் சேர்ந்துதான் 2 சட்டமன்ற தொகுதியில் காட்டுமன்னார் கோயிலும் மங்களூர்லையும் வெற்றி பெற்றவர்கள். அந்த காட்டுமன்னார் கோயிலில் வெற்றி பெற்றவர் தான் ஐயா செல்வ பெருந்தகை அவர்கள், இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். அதே மாதிரி விசிகாவினுடைய தலைவர் மங்களூர்ல வெற்றி பெற்றார். அதெல்லாம் சில நேரம் யோசித்து பார்ப்போம்ல, நம்ம இவ்வளவு தூரம் வளர்த்து யாருப்பா கொண்டு வந்ததுன்னு நினைச்சு பார்க்கிற போது என் தந்தை சிங்கம் என்ற வீரனையும் எங்க தாத்தாவையும் நான் நினைச்சு பார்க்கறேன்ல, அது மாதிரி அவரும் நினைச்சு பார்ப்பார்ல, எப்பா இவ்வளவு நாள் நம்ம இருந்துட்டோம், சரி இப்ப நம்ம யாரால வெற்றி பெற்றோம் முதல்ல, இப்ப நம்ம அங்கீகாரம் பெற்றுக்கிறோம், ஆனால் அடுத்து ஆட்சி அமைக்கக்கூடிய கட்டமைப்பு யாருட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கிற போது பாஜக தான் இருக்கே சார். அப்புறம் பேசி என்ன சார் பிரயோஜனம்? அப்புறம் ஏன் பேசுறீங்க சார்? அவரு ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். அப்ப கருத்து என்பது பத்திரிகையாளர் கேட்டாங்களா? இல்லையே. அப்ப உங்கள் மனக்குமுறலை நீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்ட திரு ஆதவ அர்ஜுனை வெளியேற்றிட்டீங்க. ஆனால் உங்களுக்கும் அந்த ஆசை இருக்கிறது என்பதைத்தானே நீங்கள் உங்கள் வாயாலே சொல்லிட்டீங்களே. இதுதானே நடக்குது. மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் என்ன சொல்றாரு? இப்ப அதிருப்தி இருக்கு. நான் பாருங்க, எத்தனை முறை கலைஞரே என்ன எத்தனை முறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கினார், 18 ஆண்டு காலம். ஆனா இவங்க ஒரு 6 வருஷம் ஆக்கிட்டு என்ன உட்கார வச்சுட்டாங்க. காரணம் உங்க பையனுக்கு நாங்க திருச்சியில வெற்றி பட வச்சுட்டோம்னு சொல்லி. எப்ப அப்பாவுக்கும் மகனுக்கும் பதவி கொடுத்தீங்கன்னா அதோட விட்டுருவீங்களா? அது கோட்டா முடிஞ்சு போச்சா? அப்படி பார்த்தா திமுகவில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், உங்க கோட்டாவை யார் கேட்பது? ஆக வாய்மூடிகளாக இருப்பார்கள் என்று நினைப்பது இந்த தேர்தல் அது சாத்தியப்படாது. அழுத்தம் கொடுப்பாங்க, நெருக்கடி கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அதென்ன கொடுப்பாங்க, கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க அதிமுக பத்தி என்னென்ன கேள்வி கேட்டீர்கள் ராஜகுமாரா, இன்னைக்கு அமைதியா இருக்கீங்களே. ஏன் என்ன கேள்வி கேட்டு அமைதியா இருக்காங்க? ஆமா, நீங்க ஏதாவது கள்ள கூட்டணி, ஏதோ பாஜக கூட இருக்கிறாங்க, அது இது சரியில்லை, எல்லாமே அப்படி இது அங்க உடஞ்சு போச்சு, அங்க 2ஆ கிடக்கு. உங்களுக்கு சந்தோஷம் தானே. ஆனால் நீங்கள் பேசாம இருக்கிறீங்க. உங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு அதிமுகவினுடைய அருமையும் நாட்டில் நடக்கக்கூடிய அதிருப்தியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இல்ல திமுக கூட்டணிக்குள் இருந்து தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினா அது அதிமுகவோட அருமை பெருமைகள் எல்லாம் தெரிஞ்சதாயிருமா என்ன? நான் கேட்கிறேன், நீங்க அதிமுகவை வச்சுதான் சீட்டு பேரை வாங்கணும்ன்றது இருக்கிறது. அதிமுக அருமை பெரிய தெரியாமலா பேசுறாங்க?